நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருந்த புதினாலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காஞ்சிருச்சு. ஒரு சில புதினா தான் அப்படியே லைட்டாக இருக்குது. சரி கடையில் வாங்கின புதினாலாம் கொஞ்சம் அன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சேன். அது போக தண்டு கொஞ்சம்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 4 நாள் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் வேர் பிடிச்சிக்கிச்சு. கடையில் வாங்கின புதினா நாற்று இது வரைக்கும் 4 தடவை 5 தடவை வந்து மாடியில் வச்சு வச்சு பார்த்துட்டேன். அது அடுத்த நாள் வந்து பார்த்தா இந்த அணிலா புறாவான்னு தெரியல, யாரோ ஒருத்தர் வந்து அதை வந்து அப்படியே எடுத்து போட்டு போயிடுறாங்க. அவங்க வேலையாக தான் இருக்கும் அது கண்டிப்பாக. அதனால் இந்த புதினா நாற்றெல்லாம் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் டப்பாவில் போட்டு நம்ம பால்கனிலே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஏன்னா என்கிட்ட பாட் எதுவும் வேறு எதுவும் இல்லை. அதனால் சரி இதுதான் இருந்ததுங்கிறனால வச்சுட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அன்றைக்கி 1 பாட் ரைஸாக இருக்கக்கூடிய நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த அரிசி பருப்பு சாப்பாடே ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. நான் எப்பவுமே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சப்போஸ் அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ தனியாக வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு வெடிச்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியுமே சேர்த்து வதக்கிட்டு அதை அப்படியே தூக்கி குக்கருக்குள்ளே இருக்கிற அந்த அரிசி பருப்பு மிக்சிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். அதோட மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹைக்குள்ளே வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே அப்படியே நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிடலாம். ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.